குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் சரவந்திரன் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 5 தொடர்ச்சி. நித்தியமான பெருவாழ்வு கொண்டவர்களின் இருக்கை தனத்தை தன்னுடைய தவ வலிமையால் கைப்பற்றிய தெய்வீக மனிதராகிய நாரதர் மனிதர்கள் வாழ்கின்ற இந்த பூமிக்கு வருகை தருகிறார். மின்னொளி பிரகாசமாக இறை மகத்துவமாக பூமியை நோக்கி கீழே இறங்குகின்ற நாரதரின் ஒளியார்ந்த விழிகள் பிரகாசமான மேகத்தின் வழியாக ஊடுருவியவாறு பூமியை நெருங்கி வருகின்றன. விந்தையான வண்ண சித்திரம் போன்று பழங்கால ஓமைகளின் முகமுடி போன்று பிரகாசத்துடன் துலங்கும் திருமுகத்துடன் ஒளி வெள்ளத்துடனே நாரதர் இந்த உலகத்துக்குள் இறங்குகிறார். அங்கு மதுரா நகரில் சாவித்திரியின் தந்தையாகிய மன்னர் அசோபதின் மாளிகை அழகிய கல் வேலைப்பாடுகள் கொண்டு மலர்ந்துள்ள ஒரு மலராக காட்சி தருகிறது. மதுராபுரில் உள்ள மன்னர் அசோபதியின் அரண்மனைக்கு நாரதர் வருகை தருகிறார். ஆழ்ந்த சிந்தனையாளரான மன்னர் அசோபதி நாரதரை வரவேற்கிறார். மன்னரின் அருகே மகாராணி அமர்ந்திருக்கிறாள். அவள் அழகும் பேருணர்வும் விவேகமும் பொருந்தியவளாக இருக்கிறாள். புவி இருக்கையிலிருந்து உயர்ந்து பிரகாசமான காற்று வெளியினுடைய விண்ணை நோக்கி ஆர்வத்துடன் கிளர்ந்தெழுந்து நிற்கும் கேள்வி தீயின் அனற்பிழம்பு போன்று அவள் காட்சி தருகிறாள். சாவித்திரியின் மானுட தாயான அவள் அரச கம்பீரத்துடன் வீற்றிருக்கிறாள். உலக வாழ்வின் அன்றாட வேலைகளையும் கவலைகளையும் சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் நாரதரின் இசை பாடலின் உச்சத்தொனியில் சங்கலத்துடன் கூடிய அவரது குரலில் கவனம் செலுத்துகின்றனர். நாரதர் மானுடர்களின் உழைப்பை பற்றியும் கடவுளர்கள் பூமிக்காக பாடுபட்டு உழைப்பது பற்றியும் பாடுகிறார். வலியின் புதிரான ஆழம் பற்றியும் அதன் பின்னால் மறைந்துள்ள ஆனந்தம் என்னும் அற்புதம் பற்றியும் பாடுகிறார்.